நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் நடைபெறக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி தரப்பில் இன்று நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் இதற்கு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் வருகை தருவதாக கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் விமானம் மூலமாக வருவார் அப்படின்னு கூறப்பட்டிருந்த நிலையில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவருடைய வருகை தாமதப்பட்டிருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் விக்னேஷ். இப்போ வருகை தாமதமாயிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்போது வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது? கூடுதல் விவரங்கள், அது இவர் மட்டுமில்லாம இன்னும் வேறு எந்த தலைவர்கள் வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது? வணக்கம் கௌதமி. அதாவது இன்று மதுரையில் நடைபெற உள்ள இந்து முன்னணி சார்பில் நடத்தப்படும் முருகன் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் ஹைதராபாத்தில் இருந்து தனி விமானம் மூலம் இன்று காலை 10:30க்கு ஹைதராபாத்தில் இருந்து புறப்பட்டு 11:30 மணி அளவில் மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தரதாக இருந்த நிலையில் ஹைதராபாத்தில் துணை முதல்வர் பவன் கல்யாண் புறப்பட வேண்டிய தனி விமானமானது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஹைதராபாத் விமான நிலைய ஓடுதள பாதையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நடைபெறும் முருகன் மாநாட்டிற்கு பங்கேற்பதற்காக தற்போது தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு 12:30 மணிக்கு புறப்பட்டு 1:45 மணி அளவில் வர உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் வர வேண்டிய விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டதால் அதை சரி செய்த பிறகு புறப்படும் என அங்குள்ள தொழில்நுட்ப கோளாறு வல்லுநர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். ஆந்திரா துணை முதல்வர் வரும் பயணமானது தாமதம் காரணமாக மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் செல்ல இருந்த நிலையில் பயணம் மாற்றி அமைக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது மதுரை விமான நிலையத்திற்கு பாஜக மேலிடை பொறுப்பாளர்கள் மற்றும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், சரத்குமார் மற்றும் நமிதா உள்ளிட்டோர் தற்போது வருகை தர உள்ளனர். அதைத் தொடர்ந்து 1:45 மணி அளவில் இயந்திர கோளாறு சரி செய்யப்பட்டு ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் ஹைதராபாத்திலிருந்து புறப்பட்டு 12:30 மணிக்கு புறப்பட்டு 1:45 மணி வரைக்கும் வருகை தர உள்ளார். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.